வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் 8ல் இருக்கார். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம், அதுவும் செவ்வாய் சனி என்பது செவ்வாய் சனி என்பது நிறைய வாக்குவாதங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது சுக்கிரன் நல்ல ரீதியில் ஒரு 7ஆம் இடத்துல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் வர்றது, நல்ல எதிர்பார்த்த இடத்துல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வக்கரமாக 8ல் இருக்கும்போது வேலையில் எதிர்பார்க்குற ஒரு சேஞ்சஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். சேஞ்சஸ் வரும், கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குதோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. இப்போ புதன் போகிறது உங்களுக்கு சனியுடைய நட்சத்திரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த சனி புதன் சேர்க்கை என்னும்போது நம்மை மற்றவங்க யாராச்சும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சந்திரன். 4ஆம் சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் வேலை சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஆக்கப்பூர்வமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. சில நேரத்தில் ஒரு வண்டி வாகனங்களோ வீடு மனைகள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 8ல் இருக்கார். குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வீடு வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் போகிறது இப்போது போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தாயாரினாலேயோ வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதற்கான ஏதாச்சும் ஃபண்டு ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு உச்சமாக 4ல் இருக்கும்போது நல்ல சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள். தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜில் இருக்கும்போது வருமானங்கள் வரும், பட் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். பட் அதுக்கான முயற்சிகள் பெருசாக இருக்கும். நிறைய இண்டிகேஷன்ஸ் வரும், இது எப்பயாச்சும் வந்துடும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி வந்தவங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குழந்தைகளாக சின்ன மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திரன் தசாபுத்தி அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தால் சின்ன மன உளைச்சல் இருக்கும் முதல்ல ஒரு 2 நாட்கள். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். ஸோ கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லையோ இல்லை உங்களோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கோபப்படாமல் இருக்கிறது, கொஞ்சம் மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபுரம் ராகு 11ல் இருந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலங்கள் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்தவங்க குரு 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ல் உச்சம்னும் போது
என்ன மாதிரி விஷயங்கள்னும் போது கொஞ்சம் பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமாலே மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மேஷ லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் அலைச்சல்கள் இருந்தாலும் கடைசியில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வக்கரமாக 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி தான், அதுக்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். எதாவது மாற்றங்கள் எதாவது புதுசாக வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் டிலேடாக ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி அந்தரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கேதுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஏன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து மன உளைச்சல் வர்றதுக்கான நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும் போது சுக்கிரன் வந்து இப்போ 7ல் இருக்கார். 7லேருந்து நல்ல ஒரு பணம் சம்மந்தமான விஷயங்கள் வருமானத்துக்கெல்லாம் எந்த குறைவும் இருக்காது, நல்லா எந்த வித ப்ராப்ளம். பட் இருந்தாலும் முதல் 2 நாட்களும் சின்ன சின்ன மன உளைச்சல், ஏன்னா அது செவ்வாயோட நட்சத்திரம் போகிற அந்த ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் மன உளைச்சலும், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேருக்கு நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நிறையா இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 7ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம பேச்சிலும் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாபங்களில் எந்த குறைவும் இருக்கிறதாலும் ஈகோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 6ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுக்கும். ஸோ வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் போகிறமான விஷயங்களும் நிறைய இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு பார்க்கும்போது 7ல் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கான நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாம் நிறைய கொடுக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான ஒய்ஃப் பேரில் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது மாதிரி உங்களுக்கு முயற்சிகள் பெருசாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கும்போது கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதி 3 நாளே ஒரு 8க்கு 8ஆக வரும்போது நமது எண்ணங்களே கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் தப்பான எண்ணங்கள் நிறையா வரும், கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9 மற்றும் 10ஆம் அதிபதி சனி 11லும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அது வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வர ஃபீலே கொடுக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல பெரிய லாபங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து வருமானத்துக்கு குறைவில்லாலும் கொஞ்சம் அலைச்சலும் மன உளைச்சலும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அது செவ்வாய் போகிறது வந்து சனியுடைய சாரத்தில் போகும், அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள், இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்களை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கான, தாயாரினால் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சந்திரன் தசாபத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்க ஒரு புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். கொஞ்சம் தாயோட உடலும் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து புதிய ஒப்பந்தங்கள், செக் இஷ்யூ பண்ணுறது, புதிய கடன் பத்திரம்லாம் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி பார்த்து
படித்து பார்த்து கையெழுத்துப்பாங்க, யோசிங்க இது வாங்கணுமா என்னென்னு. ஏன்னா அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாகிறது சனி தசாபதினா சனி 11 இருக்கும். நல்ல லாபங்கள், தொழில் நல்ல லாபங்கள், ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாகிறது புதன் தசாபதி இருந்தாலும் புதன் 2 5ஆம் அதிபதி 7 வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் பிடிவாதம், இதனால் கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குங்க. ஸோ 4 உள்ள கேது வந்து தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு பராமத்து வேலைகள் சில பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி, சுக்கிரன் 6 வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். காரணம் என்னென்னா புதன் இப்போ வக்கரமாக இருக்கும்போது நமக்கு நினைச்ச மாதிரி ஒரு வேகத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு. தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலபுலன்கள், ரிஜிஸ்ட்ரேஷன், லோன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி என சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் புதன் வியாழக்கிழமைகளில் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சூரியன். 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் வந்து அலர்ட்டாக பார்த்துக்கங்க. கொஞ்சம் பிடிவாதங்களோ ஈகோவோ அதிகமாக ஃபீல் அம்மாக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 மற்றும் 12ஆம் சுக்கிரன் வந்து 5லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். இருந்தாலும் ஒரு புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசல்களை ஏற்படுத்தும் குழந்தைகளால். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த காலகட்டத்திலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட செவ்வாய் வந்து அங்கே இருக்கிறது. இருந்தாலும் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு வேலையில் வந்து ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கோபம் அதிகமாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. வேலை செய்கிற இடங்களில் கடன் சம்பந்தமான விஷயங்களும் வந்து கொஞ்சம் காமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான குரு 2ல் உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவில் வாக்குவாதங்கள், அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி மாற்றி மாற்றி திட்டுறது, ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி 8 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த 8ஆம் அதிபதினும் போது அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கோபதாபங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் சேஞ்ச் ஓவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மிதுன லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிற சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழக்கிழமைகள் வந்து சின்ன மன உளைச்சலோ ஒரு மன வருத்தங்களோ கொடுக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்களையோ வேலையிலையோ கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரன் வந்து அப்போ ரிச்சிகத்துக்கு போகும்போது கொஞ்சம் நீச்சமாகிற காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு மன உளைச்சல் மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 6ல் இருக்காருங்க. அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும். ஸோ வேலை செய்கிற இடங்களில் 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியோட சனியோட சாரலும் அந்த வாக்குவாதங்கள் கோபதாபங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக ராகு தசாபதி. ராகு வந்து 9ஆம் இடத்துல இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக வந்து குரு தசா புத்தியந்திரங்கள். குரு 2ல் உச்சமாக இருக்கார். ஸோ சிறப்பான பலன்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானங்கள் நல்ல பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும்
அது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் சைட்லேயும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தணும். ஏன்னா 7க்கு 8ஆக வரும்பொழுது நமக்கு அவங்ககிட்ட வாக்குவாதங்களோ கொஞ்சம் மனக்கசப்புகளோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 6லிருந்து வக்கரமாக இருக்கும். தாயாருடைய பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஏதாச்சும் வீடு வண்டி வாகனங்களுக்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாகிறது கேது தேசாபுத்தி அந்தரங்கள். கேது 3ல் இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். குழந்தைகளோட படிப்போ குழந்தைகளோட வருங்காலத்துக்காகவும் கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இல்லைன்னா குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் தேசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் ஆட்சியாக இருக்குங்க. ஸோ 5ல் ஆட்சியாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ராகுல போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கும். குழந்தைகள் விஷயங்களில் நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன். ஸோ வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அது ராகுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது 2ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஏதாச்சும் நம்ம குலதெய்வ கோயில்கள் குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 3-12ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு சொத்துக்கள் வாங்கலாம். சொத்துக்கள் விஷயங்களில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ராகுடைய சாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் புதன் வியாழனில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அது ராகு வந்து உங்களுக்கு கடகத்துக்கு வந்து 8ல் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஒரு பெரிய பணம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டைமில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது புதன்கிழமைக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்கள் வந்து உங்களுக்கு வந்து 5ல் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பெரிய ஆர்டர் வரும், பெரிய ஒரு வாய்ப்பு வர மாதிரி இருக்கும். பட் அது உள்ளே போய் லாக் ஆகும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையும் ஏற்படுத்துமாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கடன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து குரு வந்து 6க்கு 8ஆக வரும்பொழுது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவோம். கொஞ்சம் கவனமாக பிரயாணங்கள்லேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் தந்தையுடைய விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட பிடிவாதங்கள், அதனால் நமக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது ஒரு எமோஷன்ஸும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்து நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு யோசித்து பார்த்து முடிவெடுங்க. எதாக இருந்தாலும் ஒரு 2 நாட்கள் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வேலைக்கான முயற்சிகள், அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்கள் 4ல் இருக்கும்போது சொத்துகள், நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்து சூரியன் 2ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். புதிய குழந்தைகள் யாராச்சும் உங்கள் சொந்தக்கார குழந்தைகளோ ஏதோ ஒரு குழந்தைகள் புது வரவாக வீட்டுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கொடுத்துருங்க. ஸோ சந்தோஷங்கள் குதூகலங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே அற்புதம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து சந்திரன் வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அந்த கிழமையில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை சின்ன சின்ன மன உளைச்சலை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருங்க. செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து உங்களுக்கு 4ல் இருக்காருங்க.
ஸோ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எமோஷன்ஸு நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. குழந்தைகளுக்கு உங்களுக்கும் வந்து நிறைய ஒரு எமோஷன்ஸில் வந்து ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எதாவது பெருசாக ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா அதனால் ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபுத்தியந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. அது குருடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அது குரு வந்து அங்கேயே இருக்கும்போது நம்மை அறியாமல் நமக்கு சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள் குரு வந்து 6 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக வரும்பொழுது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். ஸோ பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து சனி தசாபதியில் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா 3 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியந்திரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும். பார்த்து பேசணும். கொஞ்சம் இடமாக பேசிடுவோம். சில நேரங்களில் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய கடன் வாங்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தியந்திரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்போது உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து இப்போ 4 ஆட்சி பலத்தோடு புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது வீடு மற்றும் வண்டி வாகனங்களால் கொஞ்சம் சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த 4-5 நாளில் இருக்கும். ஏன்னா அவன் எதுக்கு சொல்கிறேன்னா அது வந்து குருவுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டம். ஸோ அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போதெல்லாம். அதே நேரத்தில் வந்து 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயம் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வண்டி வாகனம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அலர்ட்னஸ்ங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட உங்களுக்கு வந்து துலாமில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு தைரியமாகவும் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட 4லே இருக்கும்பொழுது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் அற்புதமாக இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சனி செவ்வாயினாலே ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ 12ல் வந்து உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் வந்து ஒரு குழந்தைகளால் வந்து சின்ன ஒரு உபத்திரங்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருது. கலைஞர்களுக்கு வந்து ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 12ன்னும் போது நிறைய ட்ராவலை கொடுக்கும். இல்லைன்னா நிறைய அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்குங்க. 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கிறது. இன்றைக்குமே அது வந்து ஒரு பாதகாதிபதினு சொல்லுவோம். ஸோ பாதகாதிபதி 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் தாயார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து மேஜராக அந்த தசாபுத்தியம் இந்த செவ்வாய் தசாபுத்தியாந்திரங்கள் லிங்க் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் பிரயாணங்கள் இருக்கும். நல்லா ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் துறை மார்க்கெட்டிங் சேல்ஸு பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பணம்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி 12ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏன்னா 11 நாளே வந்து உங்களுக்கு லாபம், அதுவும் நல்ல ஒரு பிரயாணங்களாக நல்ல பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில் இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய தசாபத்தினா சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது 4க்கு போயிட்டார். ஸோ 4ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் வீடு, சொத்துக்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் நிறைய விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் போகிறாருங்க. ஸோ 2ல் போகிறார். ஸோ 2ல் போகும்போது என்ன மாதிரி இருக்கணும், குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் 1-2 நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பிரயாணங்களால் வந்து ஒரு நல்ல லாபங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாவது. செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட நாளில் இருக்கும்போது அற்புதமான பலங்களுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் பழுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் வந்து குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்களோ கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ அதனால் வேலை விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ வேலை மற்றும் கணவன் மனைவி உறவுலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம். பிடிவாதங்கள், ஈகோங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டிங்கனாலே எல்லாம் அற்புதமாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-11ஆம் அதிபதி. 4ல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள், சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசம், கேது ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்திலும் உங்களுக்கு முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணுவீங்க. பட் தான் தொழிலில் வந்து சில நேரங்களில் கடன்களோ கொஞ்சம் அது கடன்களாக ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிரனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரயாணங்கள்னும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குது. அதுவும் தொழிலில் வந்து ஏதாச்சும் முக்கியமான டெசிஷன் எடுக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 3ல் இருக்காருங்க. 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த 3க்கு 10 போதே கொஞ்சம் அந்த தொழிலில் வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் எழுத போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தொழில் ரீதியான விஷயம், கடன்கள் ஏதாச்சும் வாங்குறீங்களும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக படித்து பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து பிரயாணங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரம் வரும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் 3லே வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், கற்பனையினால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நிலபுலன்கள், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நிலபுலன்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க. வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபமும் வர்றதுக்கான இது ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளை நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை, வெளி மாநிலங்களில் வேலையெல்லாம் வந்து அற்புதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபக்தி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3ல் இருக்கார். அதுவும் குருடைய சாரத்திலும் பெரிய லாபங்கள், புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பெரிய லாபங்களை அள்ளி கொடுப்பார் வாரத்தின் உட்பகுதியில். அதுக்கப்புறம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. பிரயாணங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 3-8ஆம் அதிபதி 3லே இருக்கும்போது
உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கற்பனைனால் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமாங்கிற பயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக இருங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபதினா ராகு வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும் ராகு குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்திருங்கள். குரு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள், நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து சனி தேசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ கையெழுத்து போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை. கன்னி லக்னமாக வந்து கேது தேசாபதி, கேது 12லேருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்திற்காகவும் கொஞ்சம் கடன் வாங்குறதோ கொஞ்சம் வந்து செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 9ஆம் அதிபதி உங்களுக்கு 2லே இருக்கும்போது தந்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி இப்போ வந்து ஒரு ஈஸ்வரன் நினைக்கிறீங்கன்னா ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஓம் நம சிவாய அந்த ஈஸ்வரன் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே சுக்கிரன் இருக்குது. ஸோ ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ, நீங்கள் பெண்களாக இருந்தால் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. அதே வந்து ஆனாக இருந்தால் பெண்களால் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவும் ஒரு டென்ஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து இப்போ ராகுடைய சாரத்திலும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2லே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதில் வந்து உள்ள ப்ராப்ளம் என்னென்னா சிக்கலே வந்து சனியுடைய சாரத்தில் போகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் எங்கேனாச்சும் வந்து வார்த்தை விட்டுட்டு அதனால் நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 10 தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறது, புதிய அக்ரிமெண்ட்டு, லோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது லோன் போட்டு ஏதாச்சும் சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் தோணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரம் கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வருமானத்துக்கான விஷயங்கள், குடும்பத்தோட ஒரு பிரயாணம் போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தமாகவோ இல்லை கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள், நல்ல இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்ப்பது தசாபக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து உங்களுக்கு 12ல் வருவாருங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு திங்கக்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் வந்து நம்ம குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்குறதோ கொஞ்சம் வந்து விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 2 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது புதிய வாய்ப்புகள், புதிய வியாபாரங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக வருங்க. பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா வந்து பேசும்போது கொஞ்சம் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்க்குறது ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள். ராகு வந்து 5ல் இருந்தது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து நல்ல சிறப்பான விஷயங்கள், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து துலா லக்னமாக வந்து குரு தசாபதி. குரு வந்து 3 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல க்ரோத்தும்
ஏற்படுத்தும். நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா 4, 5ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும். சொத்துக்கள் ஏதாவது கடன் வாங்கலாமா, இல்லை ஒரு புது வண்டி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 9 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்பொழுது அப்பா சார்ந்த உறவுகள். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும். அப்பா கிட்ட பேசும்போதோ பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி வந்து எல்லாமே ஏற்றமான விஷயம் நல்ல ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது 11லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அது வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பெரிய லாபங்கள் ஒரு லீகல் சைடில் ஏதாச்சும் வர வேண்டியதுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி ராசியிலும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்குமே ஒரு 8ஆம் அதிபதி வந்து உள்ள வரும்போது கொஞ்சம் நம்ம நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுவோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருன்னு போது பெரிய பணம்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு வேலை சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல அதே நேரத்தில் வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஆனால் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்கோபங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி, ஏன்னா செவ்வாய் சனியுடைய காம்பினேஷன் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு அது வந்து பாதகஸ்தானம் சொல்லும். 9 பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். பேச்சினால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். அதை வந்து மாற்றவே முடியாது. என்னங்க இப்படி பேசிட்டாருங்க இப்படி பேசினா காலத்துக்கும் பேசுகிற மாதிரி ஏதாச்சும் இடவிடமாக பேசுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ மற்றபடி குழந்தைகள் விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறது, கலைகளில் சிறந்து விளங்குறது, இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள், வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் என்ன சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ எங்கேனாச்சும் ட்ராவல் போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுக்கும். இப்போ ட்ராவலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா அது பாதகஸ்தானம் போது ஒரு சின்னதாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போகணும். குருமார்களை நினச்சிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி ராசியிலேருந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அற்புதமாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள், வீடு பராமரித்து வேலைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது திடீர்னு ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வரும். ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு மூளை வந்து கொஞ்சம் ஏடாவிடமாக வேலை செய்யும். ஸோ அதனால் தேவையான திங்கிங்கா அப்படின்றத வந்து பார்த்து நீங்களே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்ன மேஜர்னால் புதிய நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சூரியன் அதுவும் ஒரு ராசியிலே இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏதாச்சும் அது விஷயமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதி, ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 12லேயே இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் அதுக்கான பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். பிரயாணங்களில் கொஞ்சம் சின்னதாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். பட் ஆனால் பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா ஏன்னாச்சும் ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த பயணங்கள் அற்புதமாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது
விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும்போது சந்திரன் வந்து உங்களுக்கு பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. அது மாதிரி பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டு மூலியமாக நல்ல பணம் வர்றதுக்கான அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு நாளில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பா அம்மா சார்ந்த உறவுகள் பூர்வீகத்துக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு, தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து 2 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சண்டைகளோ சச்சரவோ வர்றதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பெரிய வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருது. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது முயற்சிகள், ஒரு பெரிய முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வந்து திடீர்னு கொஞ்சம் ஸ்டக் ஆவீங்க. ஏன்னா சனி வக்கரமாகும்போது ஒரு சோம்பேறித்தனம் வரும். அதை மட்டும் அடித்து தள்ளிட்டிங்கன்னா வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. குழந்தைகளோட விஷயங்களும் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது நெகட்டிவிட்டியான ஒரு திங்கிங் இருக்கும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு நம்ம வந்து குறை சொல்ல ஆரம்பிப்போம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி இருந்தால் கேது வந்து 10இல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களுக்கும், தொழில் ரீதியான விஷயங்களும் சில பேர் கடன் வாங்கி அதுக்கான அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக சுக்கிரன் தசாபுத்தி எந்திரங்கள், சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணம் இருக்கும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு 8இல் இருக்கார். ஸோ கொஞ்சம் வந்து நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 1 4 8 போதே தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4இல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன கலகங்கள், வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் வரலாம். மற்றபடி வந்து பேசும்போது ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ அதை தளர்த்திட்டிங்கனாலே போதும், குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி வரும். ஏன்னா அது பிடிவாதத்தால் தான் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ காரியத்தடைய வரும். ஸோ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி உங்களுக்கு 8இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னடா இந்த பிள்ளை இந்த மாதிரி நடந்துக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 11இல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மூத்த சகோதரர்கள் நண்பர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அதுக்கான அலைச்சல்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திங்கள் செவ்வாயில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான புதனும் 12இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், பிரயாணங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். 9ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகிறமான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயம் இருக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலம். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி எந்திரங்கள், சூரியன் வந்து 12இல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். பிரயாணங்களில் லாபம் வருமானம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த பிரயாணங்களில் வந்து அது குருவுடைய சாரத்தில் ஒரு 4 நாளைக்கு போகிறதுனால கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பெரும் பணம்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபதி, சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பெரிய லாபங்களாக முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி வந்து செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி 12இல் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அதை பார்த்து தான் பண்ணணும்.
கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து 3லிருந்து அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டோ செக்கோ இஷ்யூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கற்பனையிலே வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு மற்றவங்க மேலே சந்தேகப்படுறதை விட்டுட்டு தீர விசாரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபத்தினும் குரு வந்து 1-4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சனி தேசாபத்தினும், சனி வந்து பார்த்திங்கன்னா 2-3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை கொஞ்சம் டிலே ஆகலாம். மற்றபடி பேசும்போது கொஞ்சம் வந்து நம்ம அடமெண்ட்டாக பேசுவோம், அதை மட்டும் தளர்த்திக்கிட்டோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாபதியும், கேது வந்து 9ல் அது சுக்கிரன் தேசாபதி, பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஏதாச்சும் வந்து மலை மேல் இருக்கும் கோயில்களுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அது வந்து சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிரன் தேசம், சுக்கிரன் 11ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அதீதமாக கடன் வாங்கும் இப்போ சூழ்நிலை வரலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வழக்குகள்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள், எனக்குமே 2ஆம் அதிபதி 3ல் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 7ல் வந்து உச்சமாக இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயம்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்குமே இந்த 3, 7லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுவோம். மூத்த சகோதர நண்பர்கள்ட்ட வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப பார்த்து பண்ணணும். பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். பெரும் பணம் சார்ந்த விஷயம்னும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 6ஆம் அதிபதியான புதனும் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 7ஆம் அதிபதியான 7ல் வந்து குரு உச்சமாக இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களை குறிக்கிறதுனால சுப நிகழ்ச்சியாக மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நிறைய இருக்கும். 8ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இன்றைக்குமே ஒரு 8-11 தொடர்பு வந்தாலே வந்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம். அது வந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு, ஏன்னா 8-11 ப்ளஸ் குரு சம்மந்தப்பட்டாலே ஆன்மீக சம்மந்தமான ஒரு தேடலுக்கு விடை கிடைக்கிறது, ஒரு திடீர்னு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான புதன் 11லும் நல்ல நாலேஜ், நல்ல ஒரு பெரிய மனிதர்களை சந்தித்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தாய்மாமன் உறவுலையும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குளறுபடி வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் சூழ்நிலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது எல்லாமே அற்புதமான நல்ல சந்தோஷம் குதூகலமும் வர்றதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக பிரயாணங்கள் கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி, சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது. நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம், ஒரு
ஃபஸ்ட் கிளாஸாக நடந்து ஒரு பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வராத கடன் யாராச்சும் உங்களுக்கு பெரிய காசு கொடுக்கணும்னாலும் இமீடியட்டாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வித்யாகாரகனாக ஒரு பெரிய நாலேஜ் இந்த டைமில் வரும். இந்த வீக்கில் வந்து ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துடுங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலன், வீடு புலன், நில புலன்கள், சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து உங்களுக்கு 2ல் இருந்து அது வந்து உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குரு தொடர்பு, குரு ராகுனாலே வந்து ஒரு சித்தர்கள் சந்திப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடுங்கள். குரு 3ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது காம ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. மற்றபடி உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் நம்ம விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போயிடணும். ஸோ அது ரொம்ப சிறப்பு. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதினா, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 9லும் நல்ல நாலேஜ், அதாவது 6, 9, 11 நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய பிரயாணங்கள்லாம் நல்ல லாபம், சந்தோஷங்கள், குதூகலமாகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி, கேது வந்து 8ல் இருக்குங்க. ஸோ கேது 8ல் இருக்கும்போது அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ், கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதி, சுக்கிரன் தொழில் ரீதியான விஷயங்கள் வாய்ப்புகள் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது, இல்லை குழந்தைங்கள்கிட்ட ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் தி வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது இந்த குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். பேச்சில் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கும். ஏன்னா 2ல் ஒரு வக்ர கிரகம் இருக்கும்போது ஒரு பிடிவாதத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு வந்து உங்களுக்கு இருக்கும்போது இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட், செக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3க்கு அது 8ல் உட்காந்துங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அற்புதமான பலன்கள். ஸோ அப்பா அம்மாவான நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு இதுனா அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய உடல்நல ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குறது, சில நேரம் குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கிற பயணிக்கிறார். ஸோ திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது எல்லாமே சரியாயிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிகள் வந்து உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பெருசாக போய் போட்டு எதுவும் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 11ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். நண்பர்கள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி லாபத்துக்கெலாம் எந்த குறையும் இருக்காது. உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா 6, 11 போது ஏதோ ஜாலியாக போனால் அதுக்கப்புறம் ஏடாகுடமாச்சுங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தோம் பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன் கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி வந்தவங்க சூரியன் வந்து பார்த்தோம்னா
உங்களுக்கு வந்து சூரியனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, சூரியன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து இப்போது உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக செஞ்சிடுவார். அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சின்னதாக அந்த வாக்குவாதங்கள் வரும் ஒரு 3-4 நாளைக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கும்பலக்னமாக வந்து சந்திரன் தேசாபதி, சந்திரன் வந்து 8ல் போகிற அந்த ஒரு திங்கட்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்பலக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு தொழில், நல்ல வாய்ப்புகள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசை, ராகு ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஃபால்ட் ஃபைண்டிங். ஸோ இவங்க சரியில்லை, அவன் சரியில்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு ஓடிட்டே இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் உபத்திரங்கள் இருக்கலாம், அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலக்கணமாக இருந்து குரு தசாபதி, குரு வந்து 2-11 6ல் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதனால் நமக்கு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கும்பலக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது என்ன ஒன்றா குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கான பணம் வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்பலக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கும்பலக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து 7ல் இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாவது ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி போகும். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து பிரயாண மட்டமான விஷயங்கள் நிறையா இருக்கும். கும்பலக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபத்திந்திரங்கள், சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 4-9 போது அற்புதமான பலன்கள். ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கும்போது நல்ல யோகங்களையும் நல்ல ஒரு விஷயங்களையும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார். இதில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுடைய அவங்களுடைய பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸோ ஹெல்த் இதோ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி என்னங்க, எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வீட்டில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாவது இடவிடமாக பேசி அதனால் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 3-8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் இந்த செக் இஷ்யூ பண்ணுறது, லோன் சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன், இளைய சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சில நேரங்களில் வந்து கற்பனையிலே வந்து நம்ம சில விஷயங்களை வந்து கோட்டை விட்டுருவோம். சில கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படின்னு பயந்துருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாண மட்டமான விஷயங்கள் இருக்கும். தாயாரோட உடல்நலம் 4-6ல் வந்து உட்காரும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக செலவு ஏற்படலாம். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 5ஆம் அதிபதி, ஸோ 5ல் வந்து உச்சமாக குரு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களே பெரிய ரிஸ்க்கு, பெரிய முதலீடெல்லாம் வந்து பண்ணுறது முன்னாடி 1-4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகளோட விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ மனைவி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல லாபங்கள், பெரிய ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் வேலை விஷயங்களில் நிறைய பிரயாண மட்டமான விஷயங்கள் இருக்கும். அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்களிடம் பேசும்போதோ பழகும்போதோ கவனமாக இருங்க. அதில் வந்து ஏதாச்சும் இடவிட பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது இப்படி ஆகி போச்சுங்கிற மாதிரி ஃபீலை உருவாக்கும். அதே மாதிரி கற்பனைகள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு கற்பனையிலே வந்து மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவும் பெண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து இந்த கற்பனையிலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய லாபத்துக்காக அலைச்சல்கள், ஏதாச்சும் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சல் இருக்கும். மனசுக்கு இருக்கிற வேகம் உடலுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் சோர்ந்து போவீங்க.
கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ வழிபாடு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். மீன லக்னமாகிறது சூரியன் தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். 9லும் நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ செவ்வாய் புதன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது ஒரு சந்திராஷ்டம காலம், சின்ன மன உளைச்சல் இருக்கும். அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் வாயை மட்டும் கம்முன்னு இருந்தோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும். மீன லக்னம் வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து முன்கோபங்கள் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். 12ல் இருக்க ராகு வந்து குருடைய சாதனம். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்காக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை பெரிய ஒரு லெவலில் வந்து செலவு பண்ணுறமான விஷயங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. மீன லக்னமாக வந்து குரு தேசாபத்தினம். குரு வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி 5ல் வந்து உச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருந்தாலும் உல்லாசம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ரிஸ்க்கோ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே வக்கரமாக வரும். நம்ம ஏரியாவே ஒரு சோம்பேறித்தனம் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒரு போஸ்ட்பான் பண்ணுறமான விஷயங்கள் மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். மீன லக்னமாக வந்து புதன் தசாபதினா புதன் 7ஆம் அதிபதி வந்து புதன் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுவும் புதன் சனின்னும் போதே வெளியூர் பிரயாணங்கள், கணவன் மனைவியோடு சேர்ந்து ஒரு பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து கேது தேசம். கேது வந்து 6லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய கேள்விகள், நிறைய ஒரு ப்ரெஷர், ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணும். மீன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து ஆட்சியாக இருக்கும்போது அது வந்து 3-8 ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதை நம்ம பெருசாக மைண்டில் வாங்கிப்போம். கற்பனையிலே வந்து இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு கற்பனையில் போய்ட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டை சச்சரவுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னு ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். சூரியன் பெயர்ச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான். சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பெயர்ச்சியாகிற அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற ஒரு காலமாகவும் நம்ம சொல்லுவோம். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும், என்ன மாதிரி நல்லது நடக்கும்? விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு 2 விஷ்ணுபதி புண்ணியகாலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன பண்ணணும்? அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி கார்த்திகை 1 ஓகேங்களா. 17ஆம் தேதி அன்றைக்கி இங்கே காலையில் 10:30 மணிக்கு வருதுங்க. ஸோ காலையில் வந்து 10:30 மணிக்குள்ளாக, அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன். இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி பிரார்த்தனைனா, ஒரு 27 பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க, கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா. பெருமாள் கோயில், சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது. கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க. மனதார அந்த ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள். சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு 27 சுற்று, ஒரு சுற்று முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும். அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிவிட்டு வாங்க. 27 சுற்று சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. அற்புதமான பலன்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப
டிசாஸ்டரு, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு. இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.